உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டிட்டேன். என் பெரிய பொண்ணு தீபாவுக்கும் ஒரு நல்ல வரனை காமிச்சறேன். உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கடவுளே, என் தங்கச்சியும் அம்மாவும் தான் என் குடும்பமே. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். அவங்க 2 பேரையும் நல்லபடியா வச்சுக்கோ. கடவுளே, எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். எந்திரி மாப்ள, எந்திரி. ஏஞ்சுக்க மாப்ள. நான் எங்க இருக்கேன்? ஏஞ்சிரி மாப்ள, ஏஞ்சிரியா, உட்காரியா. தீபா, சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுமா, அப்பதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். உங்க அம்மாவுக்கு எப்பவுமே அதே கவலைதான். ஐபிஎஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம்க்கா. அதுவும் சீக்கிரம் நடக்கும் பாரு. நான் அப்ப வரேன். இருங்க, சாப்பிட்டு போங்கக்கா. எல்லாரும் சாப்பிட்டுதான் போகணும். சரிங்கம்மா. கீர்த்தனா, நான் போயிட்டு வரேன். மாப்ள, என்னாச்சியா உனக்கு? நீயும் கரண்ட்ல கை வச்சிட்டியா? இல்ல மாமா, வாழைப்பழ தோல் மேல காலை வச்சுட்டனா சரிக்கிட்டே வந்து கட்டில மண்டப்பட்டு மூளையே கலங்கி போயிடுச்சு மாமா. ஐயோ, நீ தண்ணி தெளிச்சும் போதுதான் மயக்கமே தெளிஞ்சிச்சுடா மாமா. சரி, அதை விடு மாப்ள. குழந்தை இப்ப தனியா தான் இருக்கு. வா, வந்தவளே பாப்பா, வா. ஏஞ்சிரு. வா, இரு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்து சரிம்மா. போயிட்டு வாங்க. ஆண்டி, ஆ குழந்தைய எடுத்துக்கிட்டு எங்க கிளம்புறீங்க? ஆஹா, மாட்டிக்குவோம் போலயே. எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா. இந்த குழந்தை வேற ரொம்ப அழகா இருக்கா. தனியா வேற இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சலான்னு. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. பரவாயில்ல, இங்க கொடுங்க. மாமா, முடியல மாமா. மாப்ள, இதுக்கு மேல இங்க இருந்தா அது நமக்கு ஆபத்து. நம்ம கிளம்பிடலாம் மாப்ள. நைட்டு வந்து பாத்துக்கலாம். நானே சொல்லலாம் தான் நினைச்சேன். சரி வா, கிளம்பலாம். வேகம். ஐயோ, என்ன இங்க நிக்கிறீங்க? ஆண்டி, சாப்பிட்டு தான் போகணும். அது வந்து ஆண்டி, அது என் வீட்டுக்காரர் சாப்பிடாம இருக்கிறாரு. போய் கறியெல்லாம் சமைச்சு போடணும். நம்ம வீட்டில தான் ஃபங்க்ஷன் அடிக்கடி நடக்குதுல்ல, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். சரி, போயிட்டு வாங்க. வரோம். நில்லுங்க. ஆ, எங்க பின்பக்கமா போறீங்க? ஓ, பின்பக்கமா? நாங்க மறந்துட்டோம். முன்னாடி தானே போகணும். ஆமா ஆமா, நீங்க போங்க, நாங்க கிளம்புறோம். வரோம். அம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. வணக்கம் ஆ, மேடம். சொல்லுங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் ஆர்டர் வந்திருக்கு மேடம். அப்படியா? எமோஷனா? கொடு. நான் வரேன் மேடம். ஆ, தேங்க்யூ. அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாமே இந்த குழந்தை வந்த ராசையும் நேரமும் தான்.
இந்தா. சொன்னா கேளு, கொஞ்சமாச்சும் சாப்பிடு. மாரி, குழந்தை மாதிரி அடம் பண்ணாத மாரி. குழந்தை வீட்டை விட்டு போனதுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இப்படி பட்னி கிடந்தா உடம்பு என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு வாய் சாப்பிடு. குழந்தைய தவிர வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியல. ஸ்ரீஜா, மாரி, அம்மா, என் கை மேலயும் தோள் மேலயும் கிடந்து சிரிச்சு விளையாடிட்டு இருந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பாதி உசுர என்னை விட்டு போன மாதிரி இருக்கும்மா. மாரி, அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் கையில இருந்த குழந்தைய தப்பான ஆளுங்க வந்து பொய் சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அது நிச்சயமா உங்ககிட்ட தங்காது. உன்கிட்டே திரும்பி வந்துரும். கவலைப்படாதம்மா. நானும் அதான் சொன்னம்மா. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அக்கா, அம்மா சொன்ன மாதிரி அந்த குழந்தை மறுபடியும் உன் கைக்கே வரப்போகுது. ஆமா, சொன்னா கேளுக்கா. சூர்யா மாமா திரும்பி வரும்போது கண்டிப்பா குழந்தையோட தான் வருவாரு. இங்க பாரு, தயவு செஞ்சு குழந்தைய நினைச்சு வயித்த காய போடாத. எனக்காக ஒரு வாய் வாங்கிக்கோ மாரி. எனக்கு வேண்டாம்க்கா. நீங்க எல்லாரும் எவ்வளவு சொன்னாலும் குழந்தைய கண்ணுல பார்க்காம எனக்கு சாப்பாடு இறங்காது. தப்பா நினைக்காதீங்க, என்ன விட்டுருங்க. மாமா, ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? குழந்தை எங்க? என்ன மாமா, குழந்தை இருக்க இடம் தெரிஞ்சுதா இல்லையா மாமா? சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டை பார்த்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். குழந்தை கடத்தப்பட்ட விஷயத்த எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. செக் போஸ்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கு சொல்லி அலர்ட் பண்ணியாச்சு. காலையில விடியறதுக்குள்ள குழந்தைய கண்டுபிடிச்சிடலான்னு இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம கையில என்ன இருக்கு? தேவியம்மாவை வேண்டிக்கிட்டு நம்பிக்கையா இருப்போம். நல்லதே நடக்கும். நடக்கும் நடக்கும். அக்கா, குழந்தை கிடைச்சிரும். நீ கொஞ்சம் சாப்பிடு. சிஸ்டர், ஸ்ரீஜா எப்படி நல்லவளா மாறிட்டா பாத்தீங்களா? இவெல்லாம் நல்லவளா மாறினதாலதான் நாட்டுல மழை பெய்ய மாட்டேங்குது. மாமா, அக்கா சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க தான் எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கணும் மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.